இன்னிலேருந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். என்னன்னா, ஒவ்வொரு சித்தர், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு திதிக்கும் உகந்ததுன்னு ஆரம்பிக்கிறோம். பாம்பன் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரதம திதியில பிறந்தவங்களுக்கு உரிய சித்தராக வருவார் அவரு. யாரெல்லாம் பிரதம திதியில பிறந்திருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே பாம்பன் சுவாமிய வழிபடும்போது நமக்கு அதீத பலனே கிடைக்கும். அதுக்கு மத்தவங்கள வழிபடக்கூடாதான்னு அப்படி கிடையாது. பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, பிரதம திதி இவங்க 3 பேருக்குமே பாம்பன் சுவாமி அதீத பலன் குடுப்பாங்க. அதே மாரி அந்த திதியில பிறந்தவங்க அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா கிடைக்கும். பாம்பன் சுவாமி கோவிலுக்கு போனா நமக்கு என்ன முதல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு மன அமைதி கிடைக்கும். நம்மளோட எண்ண ஓட்டம் ஒரு சீர்நிலைக்கு வரும். நம்மளுடைய மனமும், எண்ண ஓட்டமும் ஒரு நிலைக்கு வந்துட்டாலே, நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் நமக்கு வெற்றியா கிடைக்கும். அதுலயும் பாம்பன் சுவாமி கோவில்ல நமக்கு என்னெல்லாம் நமக்கு ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி திதி அன்னைக்கு நம்ம பாம்பன் கோயிலுக்கு போகும்போது, பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போகும்போது, நம்மளோட மனம் அமைதியா இருக்கும். அங்க நடக்கக்கூடிய பூஜை, பௌர்ணமி பூஜை நம்ம பார்க்கும்போது, நமக்கு செல்வ வளம் பிளஸ் நம்மளோட பிஸ்னஸ்ல நமக்கு எவ்வளோ நம்ம தோல்வி சந்திச்சுட்டு இருக்கோமோ, அதுலேருந்து நம்ம விடுபடலாம்.